அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன்னா, இப்போ நடந்துட்டுருக்க அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் அந்த பதிவை நான் வந்து இது பண்ணுறேன். நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு. ஓகேவா? ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி. அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான் அவர் வாயால் அவர் சொன்னார். அந்த ரூமில் ஆக்சுவலி நான் வந்து சொல்கிறேன், அவர் இருக்கிறாரு, நான் சொல்கிறேன் இல்லை மேம் வேண்டாம், இது வந்து நாளை பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவார், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. என்ன நியூஸ்னா, இது ரங்கராஜோட குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தான் வந்து விளக்கு பிடிச்சிங்களா? 2 வருஷம் எங்கே போனீங்க? 2 இயர்ஸ் எங்கே போனீங்க? 2 இயர்ஸா இவர் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க? இப்போ